அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும். வழிகாட்டல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டலாகும். செயல்களில் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவையாகும். ஒவ்வொரு புதுமையும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மார்க்க சட்டத்தின் உரிமையாளன் அல்லாஹ் ஒருவனே. மார்க்க சட்டங்கள் எல்லாம் நபிகளார் காலத்துடன் முடிவடைந்து விட்டது. இதை அல்லாஹ் 5வது அத்தியாயம் 3வது வசனத்தில் கூறி காட்டுகின்றான். உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு நிறைவு செய்து விட்டேன், எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் கூறுகின்றானே. சற்று சிந்தியுங்கள் மக்களே. இங்கு நாங்கள் காண்பித்த தாயத்து, தகடு, தர்கா வழிபாடு, ராத்திபு, மௌலூத் ஓதுதல், கந்தூரி, மீலாது விழா, பிறந்தநாள் விழா, பந்தக்கால், ஆரத்தி எடுத்தல், வரதட்சணை, பெண் வீட்டு விருந்து, வாழைமரம் கட்டுதல், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தல், இவை எதுவுமே இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. மேலும் நமக்கான மார்க்க சட்டங்களை எதுவும் நபிகளார் மறைக்கவும் இல்லை. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த பித்அத்தான செயல்கள் இல்லை என்றாலும் இஸ்லாமிய சமூகம் என்ன சொல்கிறார்கள் என்று தெரியுமா? எங்கள் முன்னோர்கள் இதை பின்பற்றினார்கள் அல்லது பெரும்பான்மையான மக்கள் இதைத்தான் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கேற்ப இதனை பின்பற்றுபவர்களுக்கு அல்லாஹ் திருமறையில் ஓர் அறிவுரையை கூறுகின்றான். 2வது அத்தியாயம் 170வது வசனத்தில், அல்லாஹ் அருளியதை பின்பற்றுங்கள் என்று நாம் அவர்களிடம் கூறப்பட்டால், எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதில் கண்டோமோ அதையே பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர்கள் நேர்வழி பெறாமல் இருந்தாலுமா என்று அல்லாஹ் நம்மை நோக்கி கேட்கின்றானே. எனது அருமை சமுதாயமே, இந்த உலகில் நமது முன்னோர்களை பின்பற்றினால் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வின் வேதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளையும் பின்பற்றினால் மட்டுமே நிலையான மரணம் இல்லாத அந்த மறுமை வாழ்வில் சொர்க்கவாசிகளாக வாழ முடியும். உங்கள் அறிவை கொண்டு சிந்தியுங்கள் மக்களே, உங்களது நிலையான வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்று. நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்திய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்த நிகழ்ச்சியாக திருமணம் என்ற தலைப்பில் மாணவி அல் சுமையா அவர்கள் 8ஆம் வகுப்பு சிறிய உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தைனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முஹில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا أنتم مسلمون. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலே சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலே ஆகும். மார்க்கங்களில் மிக கெட்டது புதியதாக தோன்றுபவை. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு. ஒவ்வொரு வழிகேடும் நம்மளை நரகத்தில் கொண்டு சேர்த்துவிடும். எல்லாமல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியினையும் கேட்டு நம் வாழ்வினை செம்மைப்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இங்கு ஒன்று குழும்பியுள்ளோம். இதற்கான கூலியை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம்
செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது மார்க்கம் நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா எடுத்துரைக்கிறது. உதாரணமா பார்த்துட்டோம்னா, ஒரு மனிதன் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம மார்க்கம் தெளிவா எடுத்துரைக்கிறது. எப்படி சாப்பிடணும், எப்படி சிரிக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம மார்க்கம் நம்மளுக்கு கற்று தருது. அதே மாதிரி நம்ம தூங்கிட்டு இருக்கல திடீர்னு முழிப்பு வந்தா கூட அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம மார்க்கம் நம்மளுக்கு கற்று தருது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான திருமணத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறையான வழிமுறை இருக்கும். இப்ப மாற்று மதத்திற்காரவங்களை பார்த்துட்டோம்னா, ஒரு கூட்டத்தினருக்கு அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும், இன்னொரு கூட்டத்தினருக்கு அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும். இப்ப நம்ம முஸ்லிம் சமுதாயமே அவங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கத்தான் செய்யுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் கூட்டத்திற்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர் ஆவார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப நம்ம மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றினாலும் நம்மளும் மாற்று மத சகோதரமானிதான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாற்று மதத்துக்காரவங்க ஒரு கூட்டத்தினர் அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டி அவங்களுக்கு நேத்த மணி சடங்கு சம்பிரதாயம் பார்த்து திருமணம் முடிப்பாங்க. இன்னொரு கூட்டத்தினர் ரிங்கு மாத்தி ஏஞ்சல் பிராக் போட்டு அவங்களுக்கு நேத்த மணி திருமணம் முடிப்பாங்க. இப்ப நம்ம முஸ்லிம் சமுதாயம் இப்ப மாற்று மத கலாச்சாரத்துல ஒரு கூட்டத்தினர் மாதிரி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்டி திருமணம் முடிச்சாலும் நம்மளும் அந்த மாற்று மத சகோதர மணிதான். ரிங்கு மாத்தி ஏஞ்சல் டிரஸ் போட்டு திருமணம் முடிச்சாலும் நம்மளும் அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் செய்யாத ஒன்றை எவர் செய்கிறாரோ அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்க நடைமுறையில திருமணத்துல ஏராளமான பிதத்தான விஷயங்கள் தான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. இப்ப நபி வழி திருமணம் பேசுறதுக்கு முன்னால தற்போதுள்ள உலக நடைமுறை பார்த்தோம்னா, அந்த பெண்ணுக்கு பொண்ணு பார்க்க வர்றதுல இருந்து அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிச்சு முதல் பிரசவம் வர அந்த பெண் வீட்டார் கிடுகிடு நடிங்கிட்டே தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களோ, ஐயோ எத்தனை பேத்த கூட்டிட்டு வர போறாங்களோ, ஐயோ எவ்வளவு காசு கேட்க போறாங்களோ, ஐயோ எவ்வளவு பேத்துக்கு சாப்பாடு ஆக்கி போடணுமோ அப்படின்னு சொல்லி அவங்க கிடுகிடு நடிங்கிட்டே தான் இருப்பாங்க. பொண்ணு பார்க்க போறோம்னா பொண்ணு கொஞ்சம் கலரா கிளாமரா கொஞ்சம் வெள்ளையா இருந்துச்சுன்னா உடனே பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துருவாங்க. 2 நாள் கழிச்சு அந்த பெண் வீட்டுகிட்ட போய் பெண் வீட்டாருக்கு போன் போட்டு சொல்லுவாங்க, நாங்க 6 பேர் வரோம், 10 பேர் வரோம், 20 பேர் வரோம் அப்படின்னு சொல்லி போன் போட்டு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த பெண் வீட்டார் அவங்களுக்கு ஏத்த மாதிரி டீ காஃபி அந்த மாதிரி ரெடி பண்ணி இவங்க போய் பொண்ணு கொஞ்சம் வெள்ளையா கலரா கிளாமரா இருந்துச்சுன்னா உடனே போய் பூ வச்சுட்டு வந்துருவாங்க. பூ வச்சுட்டு அடுத்ததா பேச போறது வரதட்சணை பத்தி தான் பேசுவாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப தொழிலே ரொம்ப கீழ்த்தனமான தொழில், ரொம்ப கேவலமான தொழில்னு பார்த்தோம்னா பிச்சை எடுக்கிறதா. அந்த பிச்சை அம்மா தாயன் வீட்டுக்கு வெளியே எடுக்கிறாங்க, இங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து எடுக்கிறாங்க. எப்படின்னா, அவங்க பெண் வீட்டார் அடுத்த வீடா இருந்தாலும் பெண் வீட்டுக்குள்ள வந்து ஃபேனுக்கு நடுவுல சோபா செட் போட்டு அதுல ஜம்முன்னு உட்காந்து உங்க மகளுக்கு நீங்க எவ்வளவு போடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்களே, இதுதான் கௌரவ பிச்சை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இப்படியா காட்டி தந்தாங்க? இது மாதிரியா நம்ம வரதட்சணை வாங்கிதான் திருமணம் முடிக்கணும்னு சொன்னாங்களா? இல்லவே இல்ல. மகார் கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும்னு சொன்னாங்களே, நம்ம ஏன் வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்கிறோம்? கேட்டா எங்க முன்னோர்களை பற்றி நாங்க பின்பற்றணும், எங்க அசரத்துமார்களை கேட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா முன்னோர்களை பற்றி தான் பின்பற்றிட்டு இருக்காங்க அதிகமான பேரு. இதுல இந்த வரதட்சணை வாங்கி அந்த பெண் வீட்டார் 50 பவுன் 1 லட்சம் ரூபாவும் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே பள்ளிவாசலுக்கு போய் அந்த 50 பவுன் 1 லட்சத்துலயோ அதுக்கு பள்ளிவாசலுக்குன்னு ஒரு கமிஷன் கொடுக்கறாங்க. அந்த கமிஷன் கொடுக்கறதுக்காக அந்த பெண் வீட்டார் நம்ம மக அங்க போய் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பெண்மணி அந்த பெண்ணோட அம்மா இந்த ஊர்ல பிச்சை எடுக்காம வேற ஊர்ல போய் பள்ளிவாசலா வீடு வீடா ஏறி என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், உங்களால முடிஞ்சதை தாங்க அப்படின்னு கேக்குறாங்களே. ஏன் நம்ம மகன் அங்க போய் நல்லா வாழணும், மாமியா நம்ம மகளை நீ உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் மக கௌரவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியூர்ல போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில ஆளாயிராங்களே. அந்த பொண்ணை பெத்த அம்மாவோ அத்தாவோ பிச்சை எடுத்து அவங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறாங்க.
அந்த இதுலயுமே கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு இப்படியா காட்டி தந்தாங்க. கேட்டா எங்க முன்னோர்களை பற்றி பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அங்க அல்லாஹ் நம்மள நெருப்புல போட்டு வாட்டிட்டு இருப்பானா? அப்ப நம்ம சொல்லுவோமா, யா அல்லாஹ் எங்க முன்னோர்களை பற்றி தான் நான் பின்பற்றினேன், எங்களுக்கே இவ்வளவு தன்னா எங்களை விட அவங்களுக்கு 2 மடங்கு தண்டனை குடுறாளா அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த தீயில போட்டு வாட்டப்படுவாங்கள, அவங்க சொல்லுவாங்களே எங்களுக்கு விட அவங்களுக்கு 2 மடங்கு தண்டையை கொடுத்து விடுறாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா திருமணம் முடிச்சு காமிச்சாங்க? அவங்க மனைவி அவங்களுக்கோ இல்ல அவங்க பிள்ளைகளுக்கோ அப்படியா திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க? இல்லவே இல்லையே. இப்ப பார்த்தோம்னா நபி வழி திருமணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கோ அவங்க கூட இருந்த தூதர்களுக்கோ அவங்க மகளுக்கோ இல்ல அவங்களே எத்தனை திருமணம் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கோ வரதட்சணை வாங்கிதான் திருமணம் முடிச்சாங்க? இல்லவே இல்லையே. மகர் கொடுத்து தானே திருமணம் முடிச்சாங்க, வரதட்சணை வாங்கி திருமணம் முடிச்சாங்கன்னு எந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு? எந்த ஹதீஸ்லயுமே இடமே படலையே. அதையே நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்க கூடாது, அதே மாதிரி கடன் வாங்கி திருமணம் முடிக்காது. நம்ம கிட்ட இருக்கத நம்ம கொடுத்து திருமணம் முடிச்சுக்கணும். நம்மளே வற்புறுத்திக்க கூடாது. நம்ம மாப்பிள்ளை வீட்டார் இருந்தாங்கன்னா நம்ம அதை வாங்கி கொடுத்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரையும் சிரமப்படாம அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து திருமணம் முடிக்கணும். ஆனா இப்ப இருக்க காலத்துல கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த மாதிரிதான் திருமணம் முடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு வட்டிக்கு வாங்கி திருமணம் முடிக்கலாம் சொல்லியிருக்காங்களே, உங்ககிட்ட இருக்கிறத வச்சு நீங்க திருமணம் முடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா வலிமா இரும்பு மோதிரம் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்போ ஒரு பெண்மணி வந்து, யா நபியே என்னை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலும் கீழே பார்த்து சும்மா நிக்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணியே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்மள திருமணம் பண்ண இஷ்டம் இல்ல போல அப்படின்னு சொல்லி அவங்க பின் வாங்குறாங்க. அப்புறம் அங்கிட்டு இருந்த ஒரு சஹாபி வந்து, யா நபியே நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் உங்களை அப்படின்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவங்களை கூப்பிட்டு, நீங்க உங்களுக்கு மகர் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு, அதை போய் நீங்க உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த சஹாபியும் போய் வீடு ஃபுல்லா தேடிட்டு திரும்பி வந்து, யா நபியே என்கிட்ட மகர் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி வராங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க ஒரு இரும்பு மோதிரம் இருந்தா கூட எடுத்துட்டு வாங்க, அத மகரா கொடுத்து திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மகரா குடிச்சு திருமணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபியோ வீட்டுல போய் நல்லா தேடி பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. யா நபியே என்கிட்ட இரும்பு மோதிரம் கூட இல்ல, என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு வேஷ்டி தான், இதை வேணா நான் 2ஆ கிழிச்சு கொடுத்துறவா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க இதை 2ஆ கிழிச்சா உங்களுக்கு யூஸ் ஆகாது, அவங்களுக்கு யூஸ் ஆகாது, அதனால நீங்க இதை வச்சுக்கோங்க. நீங்க கற்றிருப்பீங்கல்ல ஹதீஸ்கள் சூறாக்கள், அந்த ஹதீஸ்களை சூறாக்களை நீங்க மகரா கொடுத்து திருமணம் முடிங்க அப்படின்றாங்க. ஆனா இப்ப இருக்க காலத்துல நம்ம பார்த்தோம்னா அப்படியே திருமணம் முடிக்கிறாங்க, வரதட்சணை வாங்கிதான் திருமணம் முடிச்சிட்டு இருக்காங்க. மகர் கொடுத்து யார் திருமணம் முடிச்சிட்டு இருக்கா? 90% விதத்தான விஷயங்களான திருமணம் தான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்லயே பார்த்துட்டோம்னா விதத்தான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணும். ஒரு இரும்பு மோதிரமா இருந்தா கூட அந்த மகர் கொடுத்து திருமணம் முடிங்க, மகர் கொடுத்துதான் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரதட்சணை வாங்கி திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஆனா இப்ப நம்ம வரதட்சணை வாங்கி தானே திருமணம் முடிச்சிட்டு இருக்கோம். அடுத்ததா பார்த்தோம்னா வலிமா ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படின்ற ஒரு ரலியல்லாஹு அவங்க வர்றாங்க. வந்து அவங்க வர்றப்ப அவங்க சட்டையில மஞ்சள் நிறம் பட்டிருக்கு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேக்குறாங்க, நான் ஆள் கொஞ்சம் இதா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அந்த சஹாபி சொல்றாங்க, யா நபியே எனக்கு திருமணம் ஆயிருச்சு, அன்சாரி குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை நான் திருமணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேக்குறாங்க, நீங்க என்ன மகர் கொடுத்து திருமணம் முடிச்சீங்க அப்படின்னு கேட்டானே அந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க சொல்றாங்க, நானே பேர்ச்சம்பள கொட்ட அளவு தங்கம் கொடுத்து திருமணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொல்றாங்க, நீங்க உங்ககிட்ட இருக்க ஆடை அறுத்து வலிமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்க காலத்துல வலிமான்ற பேர்ல 7ஆம் நாள்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பெண் வீட்டாட்ட இருந்து சாப்பாடு போடுறதுக்கு அந்த வெத்தலை பாக்கு வாங்குறது கூட பெண் வீட்டாட்ட இருந்து தான் காசு வாங்குறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு நெகா பைசா கூட செலவழிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாமே பெண் வீட்டாட்ட இருந்து தான் வாங்குறாங்க. வெத்தலை பாக்கு அந்த ரோஜா பாக்கு கூட
பெண் வீட்டார் தான் காசு வாங்கி செலவழிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆண் வீட்டுல தான் வலிமா கொடுக்கணும், பெண் வீட்டுல வலிமா கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. ஆனா இப்ப இருக்க காலத்துல ஆண் வீட்டாட்ட இருந்து வலிமா கொடுக்கறது இல்ல, பெண் வீட்டாட்ட இருந்து தானே வலிமா கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியா காட்டி தந்தாங்க. இனிமே நாமளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான திருமணத்தை முடித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இங்கு ஒன்று குழும்பியுள்ளோம். இதற்கான கூலியை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மறுமையிலும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாவட்ட கிளை நிர்வாகிகள் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதர மாவட்ட நிர்வாகிகள் யாரேனும் இருந்தால் அவர்களும் மேடைக்கு வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்தபடியாக மென்மை என்ற தலைப்பில் சிறுமி ஃபாத்திமா 6ஆம் வகுப்பு அவர்கள் சிறிய உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாதிஹி வ லா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத் வ ஷர்ரில் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்அஹ் வ குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம், வழிகாட்டலில் சிறந்தது முஹம்மதின் வழிகாட்டல், செயல்களில் தீயவை மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை. ஒவ்வொரு புதுமையும் பித்அத், வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகில் தள்ளும். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இயந்திரமயமாக விட்ட நவீன உலகம் அறிவியல் பூர்வமாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பல முன்னேற்றங்களை கண்டுள்ளது. மேலும் முன்னேற்றங்களை அபரிதமான வளர்ச்சியை நோக்கி வீர் நடப்படுகின்றது. ஒரு பக்கம் இந்த முன்னேற்றங்கள் மனித சமுதாயத்திற்கு நன்மை பயப்பவை ஆக இருந்தாலும், மறுபக்கம் இவைகளால் மனித குலத்திற்கு சில கேடுகள் தீங்குகள் விளைவதையும் மறுப்பதற்கில்லை. செல்போன், டிவி, இன்டர்நெட் போன்ற அறிவியல் முன்னேற்றங்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு பயன்படுத்துவதை விட மனிதர்களின் அறிவை மழுங்கச் செய்யும் காரியத்திற்கும் அவர்களின் ஒழுக்க வாழ்வை நாசப்படுத்துவதற்குமே அதிகம் பயன்படுகின்றது. மனிதர்கள் இக்கருவிகளால் தாங்களுக்கு தாங்களே கேடு விளைவித்துக் கொள்கின்றனர். நவீன கருவிகளால் மனிதர்கள் தொலைந்து விட்டதால் அவர்கள் இழந்த இழப்புகள் ஏராளம். வளமான வாழ்வு, நல்ல நட்பு, குழந்தைகளின் பாசம், நல்லறிவு, நட்பண்புகள், இவ்வாறாக மனிதர்கள் தொலைத்த நன்மைகள் பல. இவற்றுள் மென்மையும் ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நளினத்தை இழந்தவர்கள் நன்மைகளை எல்லாம் இழந்தவர் ஆவார். பிறரிடத்தில் நளினமாகவும் மென்மையாகவும் நடந்து கொள்ளும் பக்குவம் இழந்தவர்கள் எந்த நன்மையும் பெற முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகளாரின் இக்கருத்து 100க்கு 100 உண்மை என்பதை எவரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். நல்லோர்களின் சகவாசத்தால் நாம் பல நன்மைகளை பெறுகின்றோம். 1. நல்ல பழக்க வழக்கங்கள், 2. நல்ல நண்பர்கள், 3. முன்னேற்றத்திற்கான வழிகள் என்று பல நன்மைகள் அவர்களின் வாயிலாக கிடைக்கப்படுகின்றன. அவர்கள் நம்மிடம் நெருங்கி பழகுவதாலே நன்மைகள் ஏற்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியார் ஆஷா ரலி அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், ஆயிஷா, அல்லாஹ் மென்மையானவன், மென்மையான போக்கே விரும்புகின்றான், வன்மைக்கும் பிறவற்றிற்கும் வழங்காததை அல்லாஹ்வும் மென்மைக்கு வழங்குகின்றான் என்று கூறினார்கள். அனைத்து மக்களையும் நபிகளார் வென்றெடுத்ததற்கு அவர்களின் அணுகுமுறை ஒரு காரணம். இதை இறைவன் பின்வருமாறு கூறுகின்றான், முஹம்மதே, அல்லாஹ்வின் அருள் காரணமாகவே அவர்களிடம் நளினமாக நீர் நடந்து கொள்கிறீர். முரட்டுத்தனமுடையவராகவும் கடின உள்ளமுடையவராகவும் நீர் இருந்திருந்தால் அவர்கள் உம்மை விட்டு ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான். அனஸ் அலி கூறினார்கள், ஒரு முறை அனஸ் அலியும் நபிகளாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஓரம் தடித்த நஞ்ரானிமன் தேச சால்வியை நபிகளார் போர்த்தி இருக்காங்க. அப்போ கிராமவாசி ஒருவர் அந்த சால்வியை வேகமாக இழுக்கிறாங்க. எந்த அளவிற்கென்றால் சால்வியின் ஓர பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்தி அடையாளம் பதிந்திருந்ததை அனஸ் அலி கண்டார்கள். பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்,
தங்களிடமுள்ள அல்லாஹுவின் செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்கும்படி கட்டளையிடுங்கள் என்று கூறினார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு பிறகு கொடுக்கும்படி உத்தரவிட்டார்கள். இவ்வாறு வன்மையாக நடந்து கொண்டவரிடமும் நபிகளார் சிரித்தவாறே மென்மையாக நடந்தார்கள் என்று இந்த சம்பவம் உணர்த்துகின்றது. இதுவே மென்மையின் சிறப்பு. நாமும் மென்மையாக நடந்து இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை என்ற தலைப்பில் சிறுமி ரிஹானா பர்வீன் 9ஆம் வகுப்பு. السلام عليكم ورحمة الله وبركاته. قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثات بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة بالنار. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சலாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இறைக்கட்டளைக்கு அடுத்தபடியாக சொர்க்கம் செல்வதற்கு தொழுகை என்ற வணக்கத்தை தான் நபி அவர்கள் முன்னிறுத்தினார்கள். ஏனெனில் இறைவன் தன்னுடைய அடியானிடம் முதல்ல விசாரிக்கப்படுவது அவருடைய தொழுகை பற்றி தான் என்று புகாரில 527வது ஹதீஸாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒரு தொழிலாளி என்ன நினைப்பார்? தன்னோட முதலாளிக்கு என்ன செயல் மிகவும் பிடிச்சதோ அதை பண்ணி நல்ல தொழிலாளின்னு அப்படின்னு பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஒரு மனைவி என்ன நினைப்பாங்க? தன்னோட கணவனுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு பிடிச்சவங்களா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில என்னைக்காவது நம்ம இறைவனுக்கு மிகவும் பிடிச்ச செயல் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கோமா? அல்லாஹ் புகாரில 527வது ஹதீஸாக அப்துல்லா பின் மசூத் அலி அறிவிக்கிறாங்க. ஒரு சஹாபா ரசூல்லாட்ட போய் கேக்குறாங்களாம், யார் ரசூல்லா, அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிச்சமான செயல் எது அப்படின்னு கேட்டப்ப ரசூல்லா சொல்றாங்களாம், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதாகும் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் தொழுதவர்களை வெற்றியாளர்கள் என்று குர்ஆன்ல 22வது அத்தியாயத்துல 77வது வசனத்துல கூறுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகு ஃபஸ்ஜுது ஃபக்ஃபுது ரப்பஹும் ஃபஃபலு ஹைர லஹல்லஹும் துஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டோரே, ருக்கு செய்யுங்கள், சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நினையுங்கள், நன்மையை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறுறான். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல நம்மளுக்கு வேலைக்கு போக டைம் இருக்கும், சாப்பிடறதுக்கு டைம் இருக்கும், தூங்குறதுக்கு டைம் இருக்கும். முக்கியமா பெண்களுக்கு வீட்டுல டிவில சீரியல் பார்க்க டைம் இருக்கும். ஆனா நம்ம படைத்த இறைவனை நினைப்பதற்கும் அவனை வணங்குவதற்கும் ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிடம் கூட செலவழிக்க டைம் இருக்க மாட்டுது. பெரும்பான்மையான வீட்டுல தொழிலுக்கு பாங்கு சத்தம் கேட்டும் டிவிய கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க. நம்ம பாங்கு சத்தம் கேட்டோன்னே அதோட வசனங்களையும் பின் அதோட துவாவையும் பின் அதோட அதோட துவா எத்தனை பேர் நம்மள பண்ணிட்டு இருக்கோம், எத்தனை பேர் இந்த வணக்கத்தை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தொழுகைக்கு பாங்கு சொல்லதும் முறையாக வீட்டுல உழு செஞ்சு நம்ம தொழுகைக்கு எடுத்து வைக்கும், பள்ளிக்கு தொழுகை போறதுக்காக எடுத்து வைக்கும். ஒவ்வொரு காலடியிலுமே அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து உயர்த்துறான், ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். அன்றைய காலகட்டத்துல சஹாபாக்கள் தொழுகைக்காக பள்ளிக்கு வந்துட்டு திரும்பி நம்ம வீடு அதிக தூரமா இருந்தா அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களாம். ஏன் தெரியுமா? நம்ம வீடு இவ்வளவு தூரமா இருக்கேன், நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை தருவானே அப்படின்னு. ஆனா இன்றைய தினத்தை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏன் பள்ளிக்கு வந்து தொழுக மாட்டீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு பள்ளியில இருந்து வீடு அதிக தூரமா இருக்கு, என்னால வர முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய கருணையும் பரக்கத்தையும் நம்ம எவ்வளவு இழந்துட்டு இருக்கோம். ஆதமுடைய மக்கள் பாவம் செஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் மிகப்பெரிய கருணையாளன். ஏன் தெரியுமா? ஃபஜர் தொழுகை அடுத்து லுஹர் தொழுகை, இந்த 2 நேரம் இடைப்பட்டுள்ள சிறு பாவத்தை மன்னிக்கிறான். ஆனா அல்லாஹ் அது மாதிரி அந்த அசர் தொழுகையில நம்ம செய்யப்பட்ட நம்ம வாங்க சொன்னதும் தொழுகைக்கு அழைக்கப்பட்டதும் நம்ம அந்த தொழுகை போய் தொழுதோம்னா நம்மளுக்கு செல்வத்தை அல்லாஹ் உயர்த்துறான், நம்மளுக்கு கூலிகள் தர்றான். அது மாதிரி இஷா தொழுகை யாரு ஜமாத்தோட நின்று தொழுகிறாங்களோ அவங்க
பாதி இரவன் என்று தொழுதவர்களை போல ஆவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நம்மளுக்கு வழங்கிய அமல்களை மிக முக்கியமானதும் முதன்மையானதும் தொழுகைதான். தொழுகையாளிகளுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அதிக கூலிகள் இருக்கும் நிலை கூட தொழக்கூடிய சிலர் தொழுது கொண்டே சிலர் மோசடி செய்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வட்டி வாங்குறாங்க, கொடுக்கறாங்க. இதற்கு காரணம் அல்லாஹ் நம்மை பார்க்கின்றான் அச்சத்தில் அவர்கள் தம்மை தொழுகையை அமைத்துக் கொள்ளவில்லை. இவ்வாறு தொழுபவர்களுக்கு அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செய்கிறான். குர்ஆன்ல 107வது அத்தியாயத்துல 4-6 வசனத்துல சொல்றான், ஃபவைலுல் முஸ்ஸலீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் வல்லதீனஹும் யுராவூன். தமது தொழுகையில் கவனமற்று தொழுபவருக்கு கேடுதான், அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காக தொழுகின்றார்கள். இவ்வசனத்துல அல்லாஹ் என்ன கூறுறான்? தன்னோட தொழுகையை கவனமற்ற அவங்க தொழுகல, அவங்க பிறருக்கு காட்டுவதற்காகவும் பிறர் நம்மளுக்கு தொழுகையாளின் புகழுக்காகவும் தான் தொழுகிறாங்க. அதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான், இவ்வாறு தொழுபவருக்கு கேடுதான் அப்படின்னு. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, தொழுகையில் திருடுபவன் யார் என்று தெரியுமா? யார் ருக்குவையும் சுஜூதையும் முறையாக செய்யவில்லையோ அவர்கள் தான் என்று கூறினார்கள். உள்ளட்சத்துடன் தொழுகாம இருக்கிறவங்களுக்கே இந்த நிலைனா, ஒருத்தவங்க தன்னோட வாழ்நாள தொழுகைக்காக பள்ளிவாசல் பக்கமே போகாதங்க நிலை மறுமையில எப்படி இருக்கும்? அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்மளுக்கு தொழுகை பற்றி எல்லா விஷயங்களையுமே சிறந்த முன்மாதிரியா இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை விஷயத்துல கூட ஒரு சிறந்த முன்மாதிரியா தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட மரண வேளையில கூட என் சமுதாய மக்களே தொழுகையை விட்டு விடாதீங்கன்னு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. சற்று சிந்திச்சு பாருங்க, இன்றைய தினத்தை நம்ம கண்முன்னே எடுத்துக்கிட்டோம்னா அதிகாலை ஃபஜர் தொழுகைக்கு எத்தனை பேர் எந்திரிச்சு தொழுதுட்டு இருக்கோம்? நம்ம தூங்குகின்ற வீட்டுல திடீர்னு தீ பிடிச்சி எரியுது, நம்ம மட்டும் எந்திரிச்சு வருவோமா? தன்னோட கணவனையும் பிள்ளைங்களையும் எழுப்பாம விடுவோமா? கண்டிப்பா எழுப்புவோம். ஆனா இறைவன் 70 முறை குளிர்விச்சு அனுப்பப்பட்ட இந்த உலக நெருப்புக்கு பயப்படுறோம். ஆனா மறுமையோட நெருப்புக்கு நம்ம கொஞ்சம் கூட அச்சப்படவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுறான், 74வது அத்தியாயத்துல 40-41 வருஷத்துல அல்லாஹ் கூறுறான், ஃபீ ஜன்னாதி யதஸாலூன அனில் முஜ்ரிமீன மாஸாலஹும் ஃபீ சகரா காலு அலம் நஹு மினல் முஸல்லீனா வலம் நஹு மினல் நுதுகிலு மஸ்கினா. சொர்க்கவாசிகள் சொர்க்க சோலைகளில் இருப்பார்கள், நரகவாசிகளிடம் உங்களை நரகில் சேர்த்தது எது என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் நாங்கள் தொழுவோராகவும் ஏழைக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை என்று கூறுவார்கள். இவ்வாறு நீங்களும் உங்க குடும்பத்தாரும் நரகவாசிகளா இருக்க ஆசைப்படுறீங்களா? தொழுகையை தவறாம நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ்விடம் அதிக நன்மை இருக்கு. அது மாதிரி தொழுகையை விடுறவங்களுக்கு அல்லாஹ்விடம் தண்டனை இருக்கு. நம்ம நயமத்துகளுக்கு ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் மிக கடினமான தொழுகை. நயமத்துகள் சென்றடையும் இடம் நரகம். அசர் தொழுகையை விட்டு விட்டவங்க தன்னோட குடும்பத்தையும் தன்னோட செல்வத்தையும் இருந்தவர் போன்ற அவர் சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், 5 வேளை தொழுகாரவங்க வாரத்துல ஒரு ஜும்மாக்கு வருவாங்க. அது எப்ப வருவாங்க தெரியுமா? இமாம் சலாம் கொடுக்கறப்ப வேவேமா வந்து அவங்களும் சலாம் கொடுத்துட்டு பள்ளி தொழுகை முடிஞ்சோடனே முதலாளா எந்திரிச்சு கிளம்பி போவாங்க. நான் ஜும்மா தினத்தோட சிறப்பு நம்ம எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஜும்மா தினத்தன்று குளித்து இமாம் பாங் சொல்றதுக்கு முன்னாடி பாங் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு குர்பானி கொடுத்த நன்மையும், 2வது வர்றவங்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், 3வது வர்றவங்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையும், 4வது வர்றவங்களுக்கு கோழிய குர்பானி கொடுத்த நன்மையும், 5வது வர்றவங்களுக்கு முட்டைய குர்பானி கொடுத்த அளவு நன்மையை நம்மளுக்கு மலக்குமார்கள் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம அது மாதிரி இமாம் பாங் சொல்றதுக்கு ஆரம்பிச்சோனே மலக்குமார்கள் தங்களோட பதிவேட்டை மூடி வச்சுட்டு இமாமோட சொற்பொழிவை கேட்க வந்துருவாங்களாம். நம்ம வேணும் அல்லாஹ் தன்னோட திருமறையில 62வது அத்தியாயத்துல 9-10வது வசனத்துல கூறுறான், நம்பிக்கை கொண்டோரே வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு விரையுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுவே உங்களுக்கு நல்லது. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள், நன்மையை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ் தன்னோட திருமறையில கூறான். இது என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள்ன்றது ஒரு கட்டளையாகவும் வியாபாரத்தை விட்டு விடுங்கன்றது மற்றொரு கட்டளையாகவும், இது ரெண்டையும் நம்ம சேர்த்து செய்யறது இங்க இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிமோட கடமையாகும். நம்ம ஆனா ஜும்மாக்கு பாங் சொன்னதுல இருந்து தொழுகை முடிக்கு வரையும் எந்த விதமான வியாபாரத்தையுமே செய்யக்கூடாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நான் அந்த வியாபாரத்தை செய்யலையே, என் கடையில வேலை பார்க்க ஊழியர்கள் தானே வியாபாரம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த நேரத்தில் நடந்த வியாபாரத்தோட லாபம் எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம சொல்றோமா?
இது ஷைத்தானோட ஊசலாட்டம். இதுல சிறிது கூட இரையச்சம் இல்லை. இப்படி இருந்தால் நம்ம இறைக்கட்டளை மீறுபராகவே ஆகிவிட்டோம். முன்பின் செய்த பாவங்களை மன்னிக்கப்பட்டு அகிலத்தாரின் அடுக்கொடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோட மரண வேளையில கூட அவங்க தொழுகையை விட்டு விடல. அல்லாஹ் பல இடங்கள்ல தொழுகை பற்றி முக்மீன்களுக்கு எச்சரிக்கையாகவும் கட்டளையாகவும் கூறுறான். தொழுகையாளிகள் மட்டும்தான் கௌசர் என்னும் தடாகத்துல நீர் அருந்தும் பாக்கியத்தை அடைய முடியும். வேற யாராலுமே அதை அடைய முடியாது. எனவே நம்மளும் கௌசர் என்னும் தடாகத்துல நீர் அருந்தும் பாக்கியத்தை பெற இனி வரும் காலங்கள்ல ஒருவேளை கூட தொழுகை கூட விடாம முஸ்லிம்களாகவே வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்கும் செய்ய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.